வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மைவே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் எல்லா வகையான சாதத்துக்கும் பொருத்தமாக தக்காளியும் முட்டையும் வச்சு ஒரு சைட் டிஷ் தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமான இந்த சைட் டிஷ்ஷை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பவுலில் 5 முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள். உப்பும் மிளகுத்தூளும் நல்லா கலங்குற மாதிரி அடித்து கலந்துடலாம். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம கலந்து வச்ச முட்டையை இதில் ஊற்றிடலாம். ஒரு 10-15 செகண்ட் வேகட்டும். கரண்டியால் லேசாக கலந்து விடணும், அப்போ தான் எல்லா பக்கமும் வேகும். இந்த அளவுக்கு வெந்ததே போது. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இதுக்கு மேலே வேக விட்டோம்னா ரப்பர் மாதிரி ஆயிடும். நேராக ஆக இது நல்லாவே வெந்துடும். அதே வாணலியில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கியிருக்கேன். இதை போட்டு ஒரு 10 செகண்ட் பிரட்டி விட்டுடலாம். ஒரு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் மீடியம் சைஸில் 3 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு ஒரு 3/4 பதத்துக்கு வதக்கிடலாம். இதோடைய ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகம். ஒரு நிமிஷம் குறைஞ்ச தீயிலேயே இதை நல்லா வதக்கிடலாம். தக்காளி 3/4 பதத்துக்கு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சாஸ் ஊற்றிக்கலாம். தக்காளி சாஸ் சேர்த்தா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது சேர்க்கிறதும் சேர்க்காததும் உங்கள் விருப்பம்தான். மறுபடியும் ஒரு 30 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முட்டையை சேர்த்துடலாம். ஃப்ரை பண்ணும்போது முட்டையை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி விட்டுருங்க. அப்போ தான் மசாலாவோடு சேர்த்து நல்லா கலங்கும். குறைஞ்ச தீயிலேயே ஒரு நிமிஷம் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட நம்மளோட தக்காளி முட்டை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவையும் பொடியாக நறுக்கின மல்லி இலையும் சேர்த்து கலந்து விட்டு இறக்கிடலாம். ரொம்ப சுலபமாக எல்லா வகையான சாதத்துக்கும் பொருத்தமான இந்த தக்காளி முட்டை ஃப்ரையை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.